guys, வணக்கம். நான் போனா அருண்குமார். இது நம்ம சேனல் போனா அருண்குமார். இந்த vlog ஒரு 2 days இன்சிடென்ட்ஸை கிளப் பண்ண மாதிரி தான் வரும். பசங்களோட ஸ்கூலில் வந்து ரேம்ப் வாக் இருந்தது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த vlog இருக்கும். வாங்க இப்போ vlog உள்ள போகலாம். நம்ம வீட்டில் 2 கார்பெட் இருந்தது. அது 2 தான் நாங்கள் மாறி மாறி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது 2மே ஸ்பாயில் ஆகிட்ட அப்புறம் வேறு எதுவுமே புதுசாக வாங்கலை. இப்போ ரீசெண்டாக சோஃபாவோட கவர் சேஞ்ச் பண்ணி வார்னிஷ்லாம் பண்ணோன்னே அந்த பிளேஸ்க்கு திருப்பி நம்ம கார்பெட் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் மீஷோவில் இது நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். காஸ்ட் கூட ரொம்ப அஃபோர்டபுள் தான், 500 உள்ள தான் இருக்கும். பட் எனக்கு இப்போ சரியாக ஞாபகம் இல்லை. சோஃபாக்கு மேட்சிங் கலர்லேயே நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு வெளியே போகும்போது தான் இது டெலிவரி ஆகிருந்தது. சரி அப்போவே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், ஏதாவது டேமேஜ் இருந்தால் கூட ரீப்ளேஸ் பண்ணலாமேன்னுட்டு தான் அப்போ ஓப்பன் பண்ணேன். சரி அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். இது பண்ணும்போது திருப்பி க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா இது கூட பார்க்கும்போது இது நியூவாக இருக்கும்போது இது கூட பார்க்கும்போது சென்டர் டேபிள் கிளாஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருந்தது. சரி அதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டேபிள் கிளாத்தையும் நான் மாற்றிட்டேன். நான் அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. இப்போ நீங்களே இந்த ஃபுல் லுக் பார்த்துட்டு என் கூட ஒத்துப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னுட்டு எனக்கு சொல்லுங்கள். பசங்களோட ஸ்கூலில் வந்து ரேம்ப் வாக் இருக்குது. அதுக்காக கட் அவுட்ஸ்க்காக தான் நான் இப்போது ஸ்டேஷ்னரி ஷாப் போயிருந்தேன். கொஞ்சம் கார்ட்போர்ட்ஸ் ஷார்ட் எல்லாம் வாங்குறதுக்காக பசங்களே டிசைட் பண்ணிட்டாங்க. சின்னவர் வந்து காயினாகவும் பெரியவர் வந்து நேஷ்னல் எம்ப்ளமாகவும் பண்ணுறதா அவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க. என்கிட்ட வந்து இந்த கட் அவுட்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. ஏன்னா நம்ம ட்ரெஸ் ஹையர் பண்ணுறதை விட நாமளே ஒரு கட் அவுட் பண்ணி நம்ம அதை போட்டுட்டு நடக்கும்போது அதோட வேல்யூவே தனி தான். இப்போ வந்து நமக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஹையரிங்க்கு. இல்லை நம்ம சொன்னால் கூட செய்து தரத்துக்கு கூட நிறைய ஹையரிங் ஷாப்ஸ்லலாம் ரெடியாக இருக்காங்க. பட் அது நாமளே யோசித்து சில ரிசோர்ஸஸ் எல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக அதோட வேல்யூ வந்து தனி தான். பட் சில ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். யாரால் பண்ண முடியுதோ அவங்க அட்லீஸ்ட் பண்ணலான்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா பசங்களோட இதெல்லாம் சேர்ந்து செய்யும்போது அது கண்டிப்பாக ஒரு செரிஷ்டு மெமரியாக இருக்கும். நம்ம வந்து சிரித்து பேசி நாளைக்கு எப்போ அந்த ஒரு காயினை பார்த்தாலும் இல்லை நேஷ்னல் எம்ப்ளம் பார்த்தாலும் நம்ம பையன் பண்ணது, நம்ம அம்மா நம்ம கூட உட்காந்து இது செஞ்சாங்க, நம்ம அப்பா செஞ்சாங்கன்ற மாதிரி எப்பயுமே நமக்கு வந்து நம்ம மெமரியில் அழகாக இருக்கும் அது. இப்போ கூட இந்த 2 கட் அவுட்ஸ்க்குமே கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எல்லாம் பசங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து எனக்காக டெஸ்க்டாப்பில் வச்சுட்டு போயிருந்தாங்க. அது பார்க்கும்போது எனக்கு நிஜமாலே அவ்வளோ சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. ஏன்னா நாம் படிக்கும் போதெல்லாம் இவ்வளோ ரிசோர்ஸஸ் இல்லை, ஏதோ கொஞ்சம் தான் நமக்கு இருக்கும் ரெஃபர் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நிறையா இருக்குது அண்ட் பசங்களுக்கும் அது ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண தெரியுது. அந்த அளவில் பார்த்தீங்கன்னா நிஜமாலே சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டே கட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். மறுநாள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஒர்க் எல்லாம் நடந்தது. பசங்களுக்கு லன்ச் பண்ணும்போது எனக்கும் சேர்த்தே நான் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஒர்க்கில் நம்ம உட்காந்துட்டோன்னா டைம் போகிறதே தெரியாது. இன்னொன்று நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ண மாட்டேன், ஸ்லோவாக தான் நான் பண்ணுவேன் நான். ஏன்னா எனக்கு கொஞ்சம் சரியாக வரணுன்ற மாதிரி நான் கொஞ்சம் நினைப்பேன். ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு கொஞ்சம் சரியாக பண்ணணுன்ட்டு நினைப்பேன், அவ்வளோதான். பசங்க வீட்டுக்கு வந்தோடனே அவங்க வந்து கலரிங் பார்ட் எல்லாம் அப்புறம் பேஸ்டிங் பார்ட் எல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இதில் அன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா 2 எல்லோ கலர் வச்சுருந்ததில் ஒன்று சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு, இன்னொன்றில் கொஞ்சம் தான் இருந்தது. திருப்பி ஷாப் போயிட்டு வாங்கிறதுக்கு பார்த்தா ஷாப்பும் க்ளோஸ்டாக இருந்தது. திருப்பி அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண வேண்டான்னுட்டு க்ரையான்ஸும் கலர் பென்சிலுமே யூஸ் பண்ணி அன்றைக்கி பண்ணியாச்சு. அது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. பசங்க மறுநாள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களால எவ்வளோ முடியுமோ அது பண்ணியிருந்தாங்க. எனக்குமே பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நான் வீட்டில் எல்லாம் கேட்டு தான் அனுப்பிச்சிருந்தேன். ரேம்ப் வாக் வந்து ஃப்ரைடே தான் நடந்தது. அன்றைக்கி அவங்களுக்கு ஹாஃப் டே தான் ஸ்கூல். லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவாங்கன்னுட்டு அவங்களுக்கு பிடிச்ச மட்டன் சுக்கா தான் பண்ணி வச்சுருந்தேன். எங்களுடைய வீக்கெண்ட் வைபை நாங்கள் ஃப்ரைடே ஆஃப்டர்நூனே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீக்கெண்ட் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.